இல்லாமல் பேசாமல் வந்து கரெக்டாக கேட்கலன்னா கரெக்டாக பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து ஒவ்வொரு நாள் இந்த ஒரு நாயில பிளாக் பண்ணுற மாதிரி அந்த நாய்களுக்கு சொல்கிறேன், எல்லாரையும் சொல்ல மாட்டேன். இல்லை கட்டு பண்ணு என்னது எல்லாருமே ஹாய் ஹாய்னா நான் என்ன சொல்லுவேன். சபாடா எல்லாருக்கும் மொத்தத்தில் ஹாய் 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 சொல்ல முடியாது. ஷாப்பில் மணி என்ன அப்படியே 8:15 தானே ஆகுது, அதுக்குள்ளே சாப்பிட்றேன். இட்லி சிக்கன் குழம்பு மீன் குழம்பு ஃபிஷ் கிரேவி அவ்வளோதான். அதுதானே நைட்டுக்கு. அப்புறம் சப்பாத்தி. சும்மா எல்லாமே ஒன்று சாப்பிட்றதா இருக்காது. சொல்லுங்கள் பிபி, சொல்லுங்கள். அது ஒரு நாயை டெலீட் பண்ணிட்டார் பண்ணிட்டேன். ஒரு டைம் டெலீட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஏதாவது அந்த நாய்ஸ் வந்துச்சுன்னா பிளாக் பண்ணிட வேண்டியது. அந்த மாதிரி எதுக்கு பிச்சைக்கார நாயை வச்சுக்கணும். ஏய், நீ சோப்பு தெரியாமல் இந்த சோப்பு ரெண்டும் ஒயிட்டாக இருக்கவும் மாற்றி மாற்றி நீ போடுற போல. உன்னோட கவரை ஓப்பன் பண்ணவே இல்லை. காலையில் எந்த சோப்பு போட்ட? அது விட்டு ஒன்று ஒயிட்டு, அது விட்டு சோப்பும் ஒயிட்டு. இல்லை, அது கவரை பிரிச்சிருந்துச்சு, உங்களோட கவர் பிரிக்காமல் இருந்துச்சு. இல்லை, எம்பு போட்டு வேற. அம்மா எனக்கு அப்படியே ரீசார்ஜ் பண்ணுமா சொல்லிட்டேன். ஆமாம் ஆமாம், இவ்வளோ நாளாக ஒவ்வொருத்தரம் பண்ணாங்க. கீழே போட்டுறாத, ஜீரோ பண்ணுவோம். கட்டானதே எனக்கே தெரியாதுல்ல, சொல்லணும் நீ. அதான் நேற்று அவங்க ஃபோன் பண்ணும்போது இது ரீசார்ஜ் பண்ணுங்க விஷயம். ஃபோனெல்லாம் எங்கே? என் ஃபோனையே நான் வந்து அரை ஃபோனை எடுக்கிறது டைம் இல்லை. அப்புறம் எங்கேயாச்சும் எல்லாம் நான் எடுத்து ஃபோன் பண்ண முக்கியமான ஃபோன் வருதா, அவ்வளோதான். நம்பர் சேவ் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன்னா எடுத்துரு, நானே பேசிடுவேன். எனக்கு ஒரு டைம் பண்ணாவே போதும், கரெக்டாக இருக்குது. இப்போ தானே க்ளீன் பண்ணிட்டு போனாங்க, திரும்ப கூட்டவா வேணாம்ல? அவங்கள கூப்பிட்றதுக்குள்ள உயிரே போயிடும். இந்த பெட்ஷீட்டெல்லாம் மாற்றவே இல்லை. டெம்பிள் போயிட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் சரிதான் கட்டியிருக்கேன். இன்னைக்கு என்ன சனிக்கிழமை, நரசிம்ம பெருமாள் எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதர் ஸ்டேட்டில் கூட சொல்கிறாங்க, நீங்கள் ஆன்மீகத்தில் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பியிருக்கு, லாங்குவேஜ் தெரியாது கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் ரொம்ப உங்களுக்கு பக்தி அடிக்கும், அதனால் இந்த கோயிலுக்கு போங்க, இங்கே எங்கே இருக்குது அப்படின்ட்டு இப்படிலாம் நண்பர்கள் இருக்கு. பரவாயில்ல, 2-3 பேர் அனுப்பியிருந்துச்சு. முன்னாடி அம்மா போதும் ஆயிடுச்சு, போயிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக நான் இல்லை, அங்கே இருக்கும்போது எல்லாருக்கும் பஸ்ஸிங் வந்துருக்கு. என்ன
அங்கெங்கே எதை எடுத்தாலும் பைசா 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 பைசா. என்னம்மா வணக்கம்மா சொல்லுங்கம்மா. கரெக்டாக அதாவது அப்படி இப்படி எடுத்துட்டு அந்த பையை எடுத்து மேலே சைடில் தொங்க விட்டுறணும். அப்படி தூக்கி போட்டு போனால் வெளில போயிட்டு வந்தோம்ல, ஈவினிங் ட்ரெஸ் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு போயிட்டு சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு மால் விசிட் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு. நைட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் பண்ணுறது. அதனால சரி, நிறையா ஃபேன்ஸ் சேரீயில் வர்றது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். நான் சேரீயில் வர்றது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அதனால தான் சரி வரலாம். ஏய் நல்லா இருக்கேன் அண்ணா. நல்லா கேட்பேண்ணா. தனியாக மெசேஜ் பண்ணால் கேவலமாக 1க்கு 4 பதில் இல்லை 10 பதில் சொல்லிட்டு தான் ட்ராப் பண்ணி சொல்லுவேன். நேரம் வந்து பாரு அப்படின்னா மனிதத்தில் செய்யாது. இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறது பிடிக்காது. இப்போ பேசுகிற அத்தனை நேரம் வந்து பேசுகிறேன். ஆட்சி நல்லபடியாக அமைக்கட்டும். மக்களுக்கு நல்லது செய்யட்டும். கற்றுக்கணும். சந்தோஷம். நான் வந்து தமிழ்நாட்டில் போயிருந்த 10 மணிக்கா சந்தோஷம். மக்களுக்காக நல்லது செய்யட்டும். கற்றுட்டாங்க. மக்கள் மனசில் இடம் பிடிக்கட்டும். அவ்வளோதான். நல்லது செய்யட்டும். யாராக இருந்தாருன்னு மக்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. நல்லா வரட்டும். பதவி வைத்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யட்டும். அவர் சொன்ன வாக்குகள் நிறைவேற்றும். ஆமாம், என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது மெயின். யார் கஷ்டம்னு எதில் போய் நின்னாலுமே அவங்களுக்கு வந்து சேம்னு இல்லை, நம்பியிருக்காங்க. அது மாதிரி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் மூலமாக பாதிக்கப்படுறது எப்படி சொல்கிறது, அதெல்லாம் சால்வ் பண்ண முடியாமலாம் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இருந்து என்ன செய்ய எந்த யூஸ்மே இல்லை. கரெக்டாக ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறாங்களா கூப்பிட்டு வச்சு வாங்க என்ன பிரச்சனை. ஒருத்தன் உள்ளே போகையில் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். 10 பேர் இருக்கிறேன்னா அதில் ஒரு என்ன வாயில் வருதுன்னு தெரியல. ரொம்ப ரூடாக நடப்பேன். ஏய் வெளியே நில்லு அப்படிங்க. ஒருமையிலே பேசக்கூடாது. அப்படியெல்லாம் அவனுக்கு தெரியாதா? படிச்சுட்டு ஒரு வேலையில் வந்து இருக்கிறேன்னா அவனுக்கு அவ்வளோ திமிராக பேசுவானா? வந்து என்னைய பார்க்கட்டும். தப்பு தானே அது. ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போயிட்டாங்கன்னா வாங்கம்மா என்னங்கம்மா உட்காருங்கம்மா உங்களோட பிரச்சனை என்ன, எழுத தெரியலைன்னா கூட இவங்க எழுதி கொடுத்து அதை என்னென்னு பார்த்து உண்மையை கொடுத்து 2 பேரையும் உட்கார வச்சு வா நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டுட்டு பண்ணுறவன் தான் வந்து ஒரு அவன் படிச்சுட்டு அவன் இருக்கிற பதவியில் இருக்கிறதுக்கான பிரயோஜனம். இல்லைன்னா அவனுக்கெல்லாம் எதுக்கு அந்த பதவி? அவன் சட்டையை பிடிச்சி கேட்கலாம்ல, தப்பே கிடையாதுல்ல. அப்படியாமே ஆட்சிங்கிறது. அப்படி வரணும் முதல்வராக இருக்கவர். பரவாயில்ல, விஜய் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சந்தோஷமாக தான் எல்லாரும் மெசேஜ் பண்ணுறீங்க. சந்தோஷமா. ஓகே, கரெக்டாக